Gist and Briefs. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நெருங்கிடுச்சு. தேர்தல் பிரச்சார களமும் அனல் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. பிரச்சாரத்தில் கட்சி தலைவர்கள் மற்ற கட்சிக்காரங்களை மாற்றி ரோஸ் பண்ணி வார்த்தை போர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி அரசியலில் என்ன நடந்துச்சு, யாரை ரோஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய பக்கா பாலிடிக்ஸில் பார்க்க போகிறோம். எலெக்ஷன் வந்தால் போதும் கட்சி தலைவர்கள் டீ கடையில் போய் டீ குடிக்கிறது, ஆட்டோ ஓட்டுறது, பரோட்டா பிசைகிறதுன்னு ஒரே பில்டப் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி முதலமைச்சர் பண்ண ஒரு சம்பவம் தான் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது திருவாரூரில் தொண்டை வலிக்க பிரச்சாரம் பண்ண முதலமைச்சர் அடுத்த பிரச்சாரத்துக்காக திருச்சியில் தங்கியிருக்காரு. அப்போது இவ்வளோ நேரம் காரு ஃப்ளைட்டுன்னு பறந்துட்டு இருந்தவர் சாதாரணமாக ரோட்டில் வாக்கிங் போயிருக்காருங்க. அப்போது டயர்டாக இருக்குன்னு பக்கத்தில் இருந்த டீ கடையில் போய் லைட்டாக ஒரு டீ சாப்பிட்ருக்காரு. அவர் கூட நிறைய பேர் இருந்திருக்காங்க. அந்த வீடியோவை நீங்களும் பாருங்கள். நாகை மயிலாடுதுறையில் வர எலெக்ஷனில் 100% ஓட்டு வாங்குவாங்க. முக்கியமாக நாகப்பட்டினம் எப்பவுமே திமுக வாகை சூடக்கூடிய ஒரு மாவட்டம் அப்படின்னு மயிலாடுதுறையில் பிரச்சாரம் பண்ண முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இப்படி அவர் வேற என்னெல்லாம் பேசினாருன்னு பார்த்துட்டு வாங்க. தமிழ்நாட்டில் மற்ற ஊருக்கெல்லாம் நான் முதலமைச்சர், ஆனால் இந்த சீர்காழியை பொறுத்த வரைக்கும் நான் முதலமைச்சராக ஆவதற்கு முன்னாடியே உங்க ஊர் மாப்பிள்ளை. ஏழாவது முறையா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைய, திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய உங்க ஊர்ல பொண்ணெடுத்த உரிமையோடு உங்க ஊர் மருமகனா வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, இங்க தலைவர் கலைஞர் பிறந்த திருக்குவளை இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்திலிருந்தும் வந்திருக்கீங்க. இங்க எத்தனை பேர் நாகப்பட்டினம்? கையை உயர்த்துங்க பார்ப்போம். நன்றி. நாகை எப்பவும் திமுக வாகை சூடுகிற மாவட்டம். அதே போல 1000 ஆனாலும் 1000 ஆகாதுன்னு சொல்லுவாங்களே, நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து எத்தனை பேர்? கையை உயர்த்துங்க பார்ப்போம். நன்றி நன்றி. நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த 2 மாவட்டத்திலிருந்து இருக்கிற எல்லா தொகுதிகளிலையும் திமுக கூட்டணியுடைய வெற்றி 100% வெற்றி உறுதி. உறுதி தானே? நிச்சயமா உறுதியா? கருணாநிதி குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் அரசியலுக்கு வரணுங்கிறது அவங்களுடைய எண்ணம். ஆனால் வர தேர்தல் கருணாநிதி குடும்பத்தோட கடைசி தேர்தல். அது மட்டும் இல்லாமல் தேமுதிகவுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கோம். ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் அதை எல்லாத்தையும் மறந்துட்டு திமுக கூட போய் கூட்டணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தேமுதிகவையும் திமுகவையும் சேர்த்து விமர்சனம் பண்ணியிருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக தலைமையில் எந்தெந்த கூட்டணி அங்க வைத்ததோ அதே கூட்டணி தான் இப்பொழுதும் அந்த கூட்டணியில தொடர்றாங்க. ஒரே ஒரு கட்சி, அது எந்த கட்சி போய் சேர்ந்திருக்குது? தேமுதிக. ஏங்க, நாம கஷ்டப்பட்டு உழைச்சி அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், நம்ம மறந்துட்டாங்க. இன்னைக்கு ஒருவர் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகின்ற பொழுது வெண்டிலேட்டர் பொருத்துவோம். அப்படி அந்த கட்சிக்கு நாம ஒரு காலகட்டத்தில் உதவி செஞ்சோம்.
ஆனா அவள் உதவி மறந்து நம்மளையே பேசுறாங்க. பேசிட்டோம், தவறில்லை. அதை விமர்சனம் செய்வதற்கு நாங்க அந்த விமர்சனத்தை நாங்க ஏற்றதுக்கு தகுந்த பதிலை நிச்சயம் கொடுப்போம். அதிமுக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்யறோ அவர்களெல்லாம் ஏனியில ஏற்றி விடுவது போல ஏற்றி விடுகின்ற கட்சி அதிமுக கட்சி. திமுக கட்சி பொறுத்த வரைக்கும் ஏனியில ஏற வரைக்கும் பார்த்து உச்சியில் போகும்போது ஏணி பிடிக்குவான். அப்படிப்பட்ட கட்சியில் தான் போய் நம்ம கூட்டணி சேர்ந்திருக்காங்க. ஏப்பா அப்பா ஸ்டாலின் ஒரு பக்கம் பேசுறாரு, மகன் உதயநிதி ஒரு பக்கம் பேசுறாரு, உதயநிதியுடைய அத்தை கனிமொழி ஒரு பக்கம் பேசுறாங்க, ஆளாளுக்கு பேசுறாங்க. ஐயா யார் வேணாலும் எது வேணாலும் பேசிட்டோம். ஆனா மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, இதோட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இறுதி தேர்தல் என்று மக்கள் முடிவு செஞ்சிட்டாங்க. யாரு அந்த குடும்பத்தில் தவிர்த்து வேற எவராவது பேச முடியுமா? அந்த கட்சியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஏன் துரைமுருகன் இருக்காரு, ஏவாவேல் இருக்காரு, திரு நேரு இருக்காரு. அவெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அனுப்பிச்சாங்களா? அதுதாங்க கருணாநிதி குடும்பம். அதோடைய ரத்தமே அப்படித்தான் இருக்க மாட்டேன். அந்த வாரிசுகள் தான் திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த வாரிசுகள் தான் ஆட்சிக்கு வர முடியும், அந்த கட்சிக்கு அதிகாரத்துக்கு வர முடியும். வேற எவரையும் விட மாட்டாங்க. ஆக வாரிசு அரசியல் நாட்டுக்கு தேவையா? குடும்ப ஆட்சி நாட்டுக்கு தேவையா? இந்த குடும்ப ஆட்சிக்கு வாரிசு அரசியலுக்கு இந்த தேர்தலில் முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? என்னங்க நாட்டில் வித அதிசயமா? வேற யாரும் வரக்கூடாதா? ஏன் இங்க இருக்கிற நம்ம ஏற்காடு சட்டமன்ற தொகுதியில் வாழப்பாடியில் இருக்கின்ற ஒருவர் இந்த முதலமைச்சர் ஆனா ஏத்துக்க மாட்டாங்களா மக்களே? வரட்டுங்க. இந்த தேர்தலோட திரு கருணாநிதி குடும்பத்திற்கு இறுதி தேர்தல். இனி இந்த நாட்டை ஆளக்கூடியவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வரக்கூடியவர் இன்றைக்கு இந்த ஜனநாயக நாட்டில், இந்த தமிழக மண்ணில பிறந்த எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஒரே பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா உண்மையாயிடும் அப்படின்னு சிஎம் ஸ்டாலின் நினைக்கிறாரு. ஆனா வர எலெக்ஷன் ஒரு குடும்ப ஆட்சிக்கு எதிரான போர்க்கொலம் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால கண்டிப்பா பெரும்பான்மையோட என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு ரொம்பவே கான்பிடண்டா பேசியிருக்காரு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன். கூடவே விஜய் பத்தியும் பேசியிருக்காரு. அதை பார்த்துருவோம். அதான் முதலமைச்சர் அப்படி பேசலை. இப்பொழுதுமே நம்மளுடைய முதலமைச்சர் வந்து திருச்சி எல்லாமே வார்த்தை ஜாலங்களால் திருச்சி பேசிகிட்டு இருக்காங்களே தவிர, அதாவது இங்கே கொடுத்தீங்கன்னா மத்திய அரசுடைய திட்டங்கள் எதுவானாலும் உங்களுக்கு வந்து சேருங்கிற அந்த பாணியில் தான் முதலமைச்சர் பேசியிருக்காங்க. நிச்சயமாக எதிரொலிக்காது. ஏன்னா ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது கோயப்பல் சத்துவ மாதிரி உண்மையாக ஆகிவிடும்னு முதலமைச்சர் நினைக்கிறாங்க. அது நிச்சயமாக நடக்காது. நிச்சயமாக எப்படின்னா இது ஒரு குடும்ப ஆட்சிக்கு எதிரான ஒரு போர்க்களம். ஒரு குடும்ப ஆட்சிக்கு எதிரான ஒரு போர்க்களம். ஒரு முறை மைனாரிட்டி கவர்மெண்ட் திமுக ஒரு முறை 96 இடங்களை பெற்று ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் வந்தது. அப்போ புரட்சித் தலைவர் அம்மா எல்லா இடங்கள்லையுமே இது மைனாரிட்டி அரசாங்கம்னே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி இது மாதிரி வாய்ப்புகள் இது வரைக்கும் வரல. தமிழகத்தை பொறுத்த மட்டும் அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்காது. நிச்சயமாக மெஜாரிட்டி இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெல்லும். இல்லை மதிப்புக்குரிய விஜய் வந்து கூட்டம் நடத்தும் போது சரியான முறையில் வந்து ஏற்பாடுகளை செய்ய தெரியல அவங்களுக்கு. இதுவரையிலும் யார் வேட்பாளர் எந்த இடத்துல கூட்டம் போடுறாங்க இதில் செய்ய தெரியல. அது ஒரு பக்கம், அது ஒரு குற்றச்சாட்டு. ரெண்டாவது திமுகவை பொறுத்த மட்டும் அடக்குமுறை ஆட்சி. என்றால் வனவாசம், ஏனென்றால் சிறைவாசம். இதுதான் திமுகவுடைய அடக்குமுறை. கும்பகோணம் ஒரு குப்பை நகரமா மாறிடுச்சுங்க. கடந்த 15 வருஷமாவே திமுகவோட கைவசம் இருக்கிற கும்பகோணத்துல பல சீர்கேடு நடந்துட்டு இருக்கு. அதனால கும்பகோணத்தை சரி பண்ணணும் அப்படின்னா தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பிரச்சாரம் செஞ்சிருக்காரு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன். தமிழகத்திலே அதிக வாக்கு பெற்று வெல்ல போகின்ற வேட்பாளர் நம்முடைய அசோக் குமார் தான் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது நண்பர்களே. குடந்தை கோயில் நகரம் திமுக அரசு கோயில் நகரத்தை குப்பை நகரமாக மாற்றி இருக்கிறது. வாக்காளராக நீங்கள் செய்த தவறு, கோயில் நகரத்திலே கோயிலுக்கே செல்லாத ஆட்சியாளர்களுக்கு வாக்களித்தீர்கள். கோயில் பக்கம் பார்க்காத
சட்டமன்ற உறுப்பினருக்கு வாக்களித்தீர்கள். இந்த நிலை மாற வேண்டும். காரைக்குடியில் சீமானுக்கு ஓட்டும் கிடையாது, சொந்த வீடும் கிடையாது அப்படின்னு காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் சொன்னாரே, அதுக்கு நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சீமான் கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன ரிப்ளை கொடுத்தாருன்னு பார்த்துடலாம். ராகுல் காந்தி வயநாடில் போய் போட்டிட்டாப்புல, அங்கே ஒரு ஓட்டும் வீடு இருந்துச்சா? அவருக்கு அப்புறம் அவங்க தங்கச்சி போய் நின்றுச்சு பிரியங்கா காந்தி, ஓட்டும் வீடு இருந்துச்சா? இப்போ மேலூரில் காங்கிரஸ் கட்சி சார்பாக ஒருத்தர் நிறுத்திருக்கில்ல, அவருக்கு ஓட்டும் வீடு அங்கே இருக்க. அவர் காஞ்சிபுரம், அவருக்கு எங்கே நிறுத்தினீங்க? உங்கள் அப்பா வட மாநிலங்களிலிருந்து மாநிலங்களுக்கு தேர்வு செய்து போனார்ல, அப்போ ஓட்டும் வீடு அங்கே இருந்துச்சா? ஓட்டும் வீடு இருக்கிறவங்க அந்தந்த தொகுதியில் போட்டியிடணும்னா நீ இந்திய பற்ற பேசுகிற, தேசிய ஒருமைப்பாடு, ஒரே நாடு, ஒரே ரேஷன் கடைலாம் நீங்கள் தானே, ஒரே வரி சரங்கு சொரியெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் தானே. என்ன பாருங்க எப்படி பயம் அந்த நடுக்க அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும். இது வரைக்கும் நாய் நரி பூனை பார்த்துருப்பிய, முதல்ல களத்தில் ஒரு புளியை பார்க்குறீங்கள, அங்கே வந்து நான் எடுத்து வைக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். புரியுதா? காரைக்குடியில் எனக்கு வீடு இல்லை, ஓட்டு இல்லை. இந்த நாடே என் வீடு. நான் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய மக்களின் செல்ல மகன். நம்ம 2 பேரும், நானும் கார்த்திக் சிதம்பரம் யாருமே சகோதரனும் வெளிநாடு போகிறது. உலகத்தில் எல்லாரும் உங்கள் அப்பா மத்திய அமைச்சராக இருந்திருக்காப்புல, நீங்கள் போய் பாராளுமன்ற உறுப்பினர், எந்த நாட்டுக்கு போய் பார்ப்போம்? யார் செல்வ மகன், யார் செல்ல மகன், யார் மேலே பேரன்பு இருக்குது அப்படின்னு சும்மா தான் பேசிக்கூடாது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் எம்பி கனிமொழி வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. அப்போது மத்திய அரசு பட்ஜெட் நிதி ஒதுக்கின விவரம் கூட தெரியாமல் ஒலரி கொட்டி இருக்கிறாங்க. அது சரி, அண்ணனுக்கு தப்பாத தங்கச்சி அப்படின்னு இப்போ இவங்களை மக்கள் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. பட்ஜெட்ல மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் கோடி கோடியாக அவர்கள் எடுத்து வழங்கி இருக்கிறார்கள். மகாராஷ்டிராக்கு கிட்டத்தட்ட 24 கோடி, உத்தரப்பிரதேசத்துக்கு ரயில்வே பட்ஜெட்ல 20 கோடி, குஜராத்துக்கு 17 கோடி, தமிழ்நாட்டுக்கு 7,000 கோடி, 17,000 கோடி. இப்படி அவர்களுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான கோடிகளை அள்ளி கொடுத்து விட்டு நமக்கு இன்னைக்கு கிள்ளி தரக்கூட அவர்களுக்கு மனது இல்லை. அரசியலுக்காக சொத்து நகையெல்லாம் இழந்துட்டாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு வந்து 30 வருஷம் ஆகுது, ஆனால் அவங்களால என்னோட வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு கண்ணீரும் கம்பளையுமா சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்டிருக்காரு தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சி துறை தலைவர் ரஞ்சன் குமார். அப்படி காங்கிரஸ்னால அவர் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாரு அப்படின்னு அவர் சொல்றதை பார்த்துருவோம். நான் இந்த காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒரு 30 வருஷம் ஆகுது. இந்த 30 வருஷத்துல மாணவர் காங்கிரஸ்லேருந்து இருக்கிறேன். 2001 எனக்கு வந்து கவுன்சிலர் சீட்டு கொடுக்குறாங்க காங்கிரஸ் கட்சியில், கை சின்னத்தை தனியாக நிற்கும் போது. அப்போ 1000 இருக்கிற வீட்டை வந்து எனக்கு ஒரு 12 லட்சத்துக்கு விற்று எங்கள் அம்மா கொடுக்குறாங்க. இன்னைக்கு அந்த வீடுடைய ஒர்த்து வந்து 4 கோடி ரூபா இருக்கும். அது மட்டும் இல்லை, அப்போ மாணவர் காங்கிரஸில் நான் நிறைய முறை சொல்ல விஷயம்தான். ஆனால் நவீன் நிறைய நிகழ்ச்சியெல்லாம் அங்கே சொல்லுவார், போவார், வருவாருன்ட்டு. அப்போ காதில் இருக்கிற கம்மல், கழுத்தில் இருக்கிற செயின், சில நேரங்களில் மூக்குத்தி, கொலுசு இல்லை எங்கள் அம்மா எங்கள் தங்கச்சியெல்லாம் எனக்கு கழட்டி கொடுப்பாங்க. அரசியலுக்காக, இந்த கட்சிக்காக நிறைய தியாகங்கள் பண்ணியிருக்கேன். நான் 6 தொகுதி வாங்கியிருக்கீங்க. அந்த 6 தொகுதிக்கும் அதுவும் தனி தொகுதிகள் 6. அந்த 6 தொகுதியில் நான் எந்த தொகுதிக்குமே தகுதி இல்லாதவன் அப்படின்ட்டு இந்த கட்சி முடிவு பண்ணிருக்கு. ரொம்ப வேதனையா இருக்கு. தோத்துருங்கிற பயத்தில் தான் ராயபுரத்தில் வேட்பாளரையே மாற்றிருக்காங்க திமுக காரங்க. நீங்கள் அமெரிக்காவில் இருந்த வேட்பாளரை இறக்குனாலும் ராயபுரத்துக்கு நான் தான் ராஜா, நான் தான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராயபுரம் தொகுதியுடைய அதிமுக வேட்பாளர் ஜெயக்குமார். தோல்வி பயத்தில் தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. இந்த ராயபுரம் தொகுதியை பொறுத்தவரையில் மகத்தான வெற்றி, இரட்டை இலை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் வெற்றி பெறுவேன் என்று உறுதியாயிடுச்சு. எனவே இப்போ இந்த பித்து பிடிச்சி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டங்களில் ஆதரவு இல்லை. இஸ்லாமியனோட உறவுன்றது எனக்கு 5 வருஷம் கிடையாது. இன்றைக்கி வந்து ராயபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா
பிறந்து வளர்ந்து காசிமேட்டில் அதிகமான அளவுக்கு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய நண்பர்களோடு ஒரே கட்டிலில் வந்து புரண்டு படுத்தவங்க நாங்கள். இஸ்லாமியர்கள் என்னையும் வந்து பிரிக்க முடியாது. அப்படி வந்து இன்றைக்கும் பார்த்தா என்னுடைய ஃபேஸ்புக் எடுத்து பாருங்கள், இங்கே நிற்கிற திமுக கேண்டிடேட்டு ஃபேஸ்புக் எடுத்து பாருங்கள், இன்ஸ்டாகிராம் எடுத்து பாருங்கள். சுபேர் எவ்வளோ இஸ்லாமியர் கல்யாணத்துக்கு போயிருப்பார், நான் எவ்வளோ இஸ்லாமியர் கல்யாணத்துக்கு போயிருப்பேன். அதை நான் சேலஞ்ச் பண்ணுறேன். அவர் இஸ்லாமிய சமுதாயம் சார்ந்தவர். அவர் எத்தனை இஸ்லாமியர் கல்யாணத்துக்கு போயிருப்பார். நான் ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், எல்லா தரப்பட்ட மக்களுடைய இஸ்லாமிய கல்யாணத்துக்கு நான் போயிருக்கேன். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், உங்களோட அதிகமான அளவுக்கு நல்லது கெட்டதில் கலந்துங்க நான் அப்படி தான். என்னையும் சரி இஸ்லாமிய மக்களையும் எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. எனவே ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு எல்லாமே வந்து ஒரு நகைப்புக்குரிய ஒரு சிரிப்புக்குரிய விஷயமாக தான் நிச்சயமாக வந்து பார்க்க முடியாது. இதுவெல்லாம் ஒரு வந்து அவருடைய தோல்வி பயத்தில் இது போன்ற ஒரு ஃபேக் நியூஸுங்களை அவங்க வந்து இப்போ வந்து ஒரு வந்து வெளியிட்டுருக்காங்க. ஏன்னா நேரடியாக எதிர்க்கணும் இல்லையா? அந்த நேரடி எதிர்க்க ஒரு வக்கில்லாத ஒரு கோழைத்தனமான ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு என்ன சொல்கிறதுனா வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணும்போது அவர்களை விட பார்த்தா ஒரு மிக மிக ஒரு கோழை வந்து நிச்சயமாக இருக்க முடியாது. வெளியிலேருந்து இறக்குமதி வந்து செய்கிறேன்னா அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி திமுக வந்து அதை அந்த திமுக உழைச்சவங்களுடைய நெஞ்சம் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க இன்றைக்கி, மன கஷ்டம். அதனால் இதை எந்த நிலையில் அது அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை. நான் அதுக்குள்ளே போல் யாரை போட்டாலும் சரி, உள்ளூர் ஆளை போட்டாலும் சரி, வெளியூர் ஆளை போட்டாலும் சரி, இல்லை அமெரிக்காவிலேருந்து கொண்டு வந்தாலும் சரி, ஆப்கானிஸ்தான்லேருந்து கொண்டு வந்தாலும் சரி, இல்லை வந்து இது ஸ்ரீலங்காவிலேருந்து கொண்டு வந்தாலும் சரி, யார் இங்கே வந்தாலும் சரி, கண்டிப்பாக பார்த்து அதிமுக வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்டது. லஞ்சம் போதைப்பொருள் நடமாட்டம்லாம் தமிழ்நாட்டில் அதிகமாகிடுச்சுங்க. அதோட மதுரை மத்திய தொகுதியில் எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் நடக்கவே இல்லை. வேலை பார்க்க பிடிக்கலன்னா அமைச்சர் பொறுப்புலேருந்து விலகிடுங்க அப்படின்னு திமுகவை போட்டு ரோஸ் பண்ணியிருக்காரு புதிய நீதி கட்சியோடைய வேட்பாளர் சுந்தர் சிங். வெற்றி வாய்ப்பு 100க்கு 200% இருக்குது. நான் கடந்த சில நாட்களாக மதுரையில் வந்து எல்லா இடத்துக்கும் போகிறேன், பலதரப்பட்ட மக்களை பார்க்குறேன். அது வந்து வியாபார நிறுவனங்கள் ஆகட்டும், அசோசியேஷன்ஸ் ஆகட்டும், தனிப்பட்ட மனிதர்களாகட்டும், டீ கடையில் நான் பழகிற சாதாரண மனிதர்கள் எல்லாத்தையும் நான் பார்க்குற ஒரே குறை பார்த்தீங்கன்னா, கடந்த 5 வருஷத்தோட திமுக ஆட்சியினோட ஆன்டி இன்கம்பல்சிங்கிறது ஒரு பெரிய லெவலில் இருக்குது. அதிருப்தி, ஆட்சியின் மீதான அதிருப்தி, எந்த வித நலத்திட்டமும் நடக்காமல் ஒரு மந்த நிலை தான் காணப்படுது. எங்கே பார்த்தாலும் ஊழல், லஞ்சம், அது போக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப்பொருள் நடமாட்டம், இது எல்லாத்துக்கும் ஒரு விடிகாலம் கொடுக்கணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இரட்டை இலையின் வெற்றி உறுதியான விஷயம். இல்லை செய்ய முடியலன்னா விலகிடணும். அப்புறம் ஏன் உட்காந்து எலெக்ஷன் நின்றுருக்காரு? ஏன்னா சட்டசபையிலே வந்து சொன்னார் இது என்னால் முடியலை, அதிகாரிகள் தான் பண்ணுன்ட்டு. அதனால் முதலமைச்சரால் கண்டிக்கூட பட்டிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது தன் பொறுப்பை சரிவர நிறைவேற்ற முடியலன்னா விலகிடலாம். போட்டி காலத்தில் இருந்துட்டு எதுக்கு இவ்வளோ பிரச்சனைகளை பண்ணணுன்ட்டு தான் என்னோட கேள்வி. அதிமுக பொறுத்த வரைக்கும் ஜாதி அடிப்படையில் இயங்கக்கூடிய இயக்கம் கிடையாதுங்க. எல்லாரையுமே சமமாக பார்க்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் இது. இப்படி இருக்கும்போது இந்த 5 வருஷத்தில் தொகுதி பக்கமே வரலை திமுக எம்பி. சரி, இவர் மக்களை தான் பார்க்க வரலன்னு பார்த்தா இவர் திமுக காரங்களே பார்க்க வரல அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அம்மா மறைவுக்கு பின்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலமாகட்டும், இன்றைக்கு கழக பொதுச் செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிற காலகட்டத்திலே அதிமுகவை பொறுத்தவரை ஜாதி அடிப்படையில் இயங்குகின்ற இயக்கம் அல்ல, எல்லோரும் சமமாக பார்க்கக்கூடிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். இன்றைக்கி அவர் வந்து பேசுகிறாருன்னா, நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த பகுதியில் தேர்வு செய்யப்பட்டு 5 ஆண்டு காலம் தொகுதி பக்கமே வராத ஒரு நபர் யாருன்னா அவர் தான். அதே நேரத்தில் இதுவரை பொதுமக்களை அல்ல திமுக காரையும் பார்க்காத நபர் யாருன்னா அவர் தான். இன்னைக்கு அவர் பேசுறத வந்து யாரும் ஒரு பொருட்டா எடுத்துக்க மாட்டாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக தருமபுரி மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதியும் கடந்த தேர்தலில் எப்படி நாங்கள் வெற்றி பெற்றோமோ அதே போல இந்த தேர்தலிலும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு 100% வெற்றியை எங்களுடைய மாவட்ட மக்கள் கொடுப்பார்கள். அதே நேரத்தில் இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் என்ன கத்தி பேசினாலும் சரி, ஒரு பொய்யை 10 தடவை பேசினாலே அது உண்மையாடுன்னு அவங்க நினைக்கலாம். எதையுமே மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. எங்கள் மாவட்ட மக்கள் நாங்கள் அனைத்து ஜாதியை சேர்ந்தவங்களும் அதிமுகவில் ஒற்றுமையாக இருக்கின்றோம்.
பெரியோர்களே, தாய்மார்களே, நாங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் கிடையாது. உதயசூரியனுக்கும் ரெட்டை இலைக்கும் நடுவில் தான் போட்டியே. உதயசூரியன் காலையில் உதிச்சாலும் மாலையில் மறைஞ்சிடும். ஆனால் ரெட்டை இலை ஒன்று கருகிட்டாலோ அடுத்தடுத்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணியிருக்காரு ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியோட அதிமுக வேட்பாளர் லோகிராஜன். இப்ப இருக்கிற எம்எல்ஏ ரொம்ப கெட்டியக்காரங்களா இல்ல. பெரியவர்களே, தாய்மா, அண்ணன் தம்பி வேற, சூரியனா ரெட்டலை. சூரியன் வந்து காலையில வளரும், சாயங்காலம் மறைஞ்சிடும். ரெட்டையில ஒரு இலை கருகினாலும் மறுபடியும் சிம்பு அடிச்சுக்கிட்டே இருக்கேன். டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா சொன்ன 100 ஆண்டு இதனுடைய ரெட்டலை வந்து ஆட்சி அமையும் சொல்றதுனால உங்களுக்கு நான் பணி செய்வதற்காக உங்களுக்கு பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு இந்த தடவை கொடுத்து உங்களுக்கு சேவை செய்ய மாதிரி என்ன குறைகள்லாம் வந்து நான் செய்வேன் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். ரெட்டலை சின்னத்துக்கு ஓட்டு போடும் மாதிரி நானும் கேட்டுக்கொள்கிறேன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கனியம்பாடி ஒன்றியம் பகுதியில் அதிமுக வேட்பாளர் SM சுகுமார் டீ கடையில் டீ போட்டு கொடுத்து ஓட்டு கேட்டிருக்காருங்க. என்ன மேடம் இவ்வளோ தூரம் பேசுறீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு தேங்காய் கூட உடைக்க தெரியலையே. அதாவது இவ்வளோ பெரிய செவர் இருக்கும்போது கரெக்டாக குறிப்பாத்து சந்துக்குள்ளே போய் தேங்காவை தூக்கி போட்டிருக்கீங்க அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சோஷியல் மீடியாவில் ரோஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க மக்கள். எக்ஸாமில் காப்பி அடித்து பார்த்துருப்போம். ஆனால் இங்கே ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணதையே இங்கே ஒரு கும்பல் காப்பி அடிச்சுட்டு இருக்காங்க. அதாவது விஜய் வந்து பிரச்சாரத்தப்போ துண்டு சுற்றினார், அதே மாதிரி திமுக காரங்களும் பண்ணாங்க. இப்போ விஜய் பிரச்சாரத்தப்போ கூலர்ஸ் வாங்கி போட்டார், அதே மாதிரி உதயநிதியும் தொண்டர்கிட்ட இருந்து கூலர்ஸ் வாங்கி போட்டிருக்காரு. இப்போ இந்த வீடியோவை நெட்டிசன்கள் வச்சு செய்கிறாங்க. விஜய் இனிமே பிரச்சாரத்துக்கு வரலனாலும் பரவாயில்லைங்க, அதுக்கு தான் நாங்கள் ஒரு அருமையான ஐடியாவை ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது விஜயோடைய ஸ்டாச்சுவை ரெடி பண்ணி திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு தாவேகா வேட்பாளர் ஒருத்தர். அங்கிள், உங்கள் கட்சி துண்டெல்லாம் எனக்கு போடாதீங்க, நான் டிவிக்கு காரன் அப்படின்னு திமுக காரரை அலற விட்டுருக்காரு ஒரு குட்டி நண்பர். இப்போ இவரோட வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங். அம்மா அப்பா என்ன படிச்சிருக்காங்களா? தாத்தா பாட்டி படிச்சிருக்காங்களா? என்ன படிச்சிருக்காங்க? அது தெரியாம சொல்லுவது விஜய் பிடிக்கும். இன்னொரு பாயிண்ட், மோடி சினிமா. மோடி வந்து எத்தனை படிக்கிறேன்? உனக்கு எப்ப பப்ளிக் எக்ஸாம் வரும்? உனக்கு கரெக்டா 10வது ஒரு பப்ளிக் எக்ஸாம் வரும். மோடி சார் என்ன சொன்னார்னா 5வது படிக்கும்போது பப்ளிக் எக்ஸாம், என்ன எக்ஸாம்? 3வது படிக்கும்போது பப்ளிக் எக்ஸாம், 8வது படிக்கும்போது பப்ளிக் எக்ஸாம். ஹிந்தி மொழி கம்பல்சரி படிக்கணும். நாங்க
அப்புறம் 2 மொழி தான். இன்னொன்று மிஸ்லாம் பண்ணிச்சுன்னா நான் 3 பப்ளிக் எக்ஸாம் வச்சு என்ன ஆகும்? குழந்தைங்க என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஃபெயில் ஆகிடும். இப்படி பல இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்களை பக்கா பாலிடிக்ஸ்ல பார்த்தோம். அடுத்து வேற ஒரு பக்கா பாலிடிக்ஸ் பகுதியில் சந்திக்கலாம்.